ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் போட்டி விளையாட போகிறாங்க. கண்டிப்பாக இந்த போட்டி ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, போட்டி குறித்து ப்ரெஸ் மீட்டில் நம்ம ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா, இந்த போட்டி 3 நாளில் முடிஞ்சிடும், கண்டிப்பாக வெற்றி எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் மாரி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். எதுக்கு அவர் 3 நாளில் முடிஞ்சிடும் மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு மேட்ச்சு சேப்பாக்கம் நம்ம சென்னையில் நடந்துச்சு. இந்திய அணி கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஃபேவராக இருக்கிறதுனால இந்திய அணி ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் கான்பூரில் நடக்குது ஸ்பின்னிங்க்கு ஃபேவர். அது குறித்து தான் ரோஹித் சர்மா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கான்பூர் பிச்சு அது கொஞ்சம் ஒரு மாதிரி பவுலிங் பிச்சு தான், கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். பிளாக் சாயில் பிச்சு. ஆனால் பிச்சு பார்த்தோன்னே கணிச்சிட்டேன், கண்டிப்பாக போட்டி 3 நாள் மேலே தாண்டாது, கண்டிப்பாக 3 நாளில் மேட்ச் முடிஞ்சிடும், என்னோடய கணிப்பு அதுதான். அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால நாங்கள் 3 ஸ்பின்னர் 2 ஃபாஸ்ட் பவுலரோட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா, ரொம்ப ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவராக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் 4 ஸ்பின்னர்ஸை கூட கூட்டிகிட்டு வருவோம். ஏன்னா அந்தளவுக்கு தான் பிச்சு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. டே பை டே போக போக ரொம்பவே ஸ்லோவாகவும், கண்டிப்பாக ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணால் நாங்கள் முதல்ல பேட்டிங் எடுப்போம். பேட்டிங் எடுக்கிற அன்றைக்கி ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது. அதேமாரி பங்களாதேஷ் அன்றைக்கிட்டையும் நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த போட்டி ரொம்ப கடினமாக இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹித் சர்மா ஓப்பனாக பேசியிருக்காப்புல. ஆமாங்க, பங்களாதேஷ் உண்மையாக சொன்னாங்க, அவங்களோட போலிங் ஒரு தனி ஸ்பெஷல் தான். நம்ம என்ன தான் நினைக்கிறோம் பங்களாதேஷ் தானேன்னு சொல்லிட்டு பேட்டிங்கோட கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஆனால் போலிங் கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க, ஃபாஸ்ட் போலிங் வச்சுட்ருக்காங்க. கண்டிப்பாக ஆனால் அடுத்த போட்டி கான்பூர் அந்த பிளாக் சாயில் சொல்லியிருக்காருல்ல, கண்டிப்பாக பிச்சு ரொம்ப லோவாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் நம்ம பக்கம் இருக்காங்களா 2 கன் மாரி அஸ்வின் ஜடேஜா, இவங்க 2 பேருமே பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 3 ஸ்பின்னர்ஸ் 2 ஃபாஸ்ட் பவுலிங் போகிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீபை உட்கார வச்சுட்டு நம்ம ஒன்று அக்சர் பட்டேல் இல்லைனா குல்தீப் 2 பேரில் யாருன்னா எடுப்பாங்க. குல்தீப் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர்னால் கண்டிப்பாக ஒரு ரொம்ப எஃபெக்ட்ஃபுல்லாக இருப்பார். டே பை டே போக பிச்சு ஸ்லோவாக அவரோட பால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், இந்திய அணி எந்த மாதிரி ஒரு டீம் செலெக்ஷன் நாளைக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க அந்த பிச்சு பார்க்கறதுக்கு, அந்த கிரவுண்டில் ஆடுறதுக்கு பார்க்குறது. ஏன்னா கான்பூர்னாவே அந்த ஒரு நல்ல வைப் இருக்கும், அதேமாரி பிச்சு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் கிரிக்கெட் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு குல்தீப்பை இறக்கலாமா பிளேயிங் லெவலில், இல்லைனா அக்சர் பட்டேல் இறக்கலாமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.